ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் திருப்பூர் SA vlogs. திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கம்பட்டியில் இப்படி ஒரு கோயிலா? இன்னும் எத்தனை பேர்த்துக்கு இந்த கோயில் நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். பதவி உயர்வு அளிக்கும் பாதாள செம்பு முருகன் திருக்கோவில். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் இந்த பாதாள செம்பு முருகன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் இருக்குது. அதில் 17 அடிக்கு 21 அடி என்ற அளவில் முருகன் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்பவும் சிறப்பான கோயிலாக இருக்குதுங்க இது. அதற்குள் 8 அடிக்கு 8 அடி என்ற அளவிலான கருவறை முருகன் இங்கே அமைஞ்சிருக்கிறாருங்க. பாதாளத்தில் பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்தினால முருகன் வீற்றிருப்பதால் பாதாள செம்பு முருகன் இவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்குதுங்க. தரைதளத்தில் ஒன்றுக்கும் பாதாளத்துக்கும் பூமிக்கு அடியில் 1 என 2 கருவறைகள் கொண்டதாக இக்கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. பாதாள உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் 18 படி ஏறி இறங்கி இங்கே பக்தர்கள் அவங்களோட தரிசனத்தை நல்லபடியாக முடிச்சுக்கிறாங்க. பழனி முருகன் கோவிலில் நவபாசன சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் இங்கே கருதப்படுகிறாருங்க. போகர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிப்பாணியையும் மானசீக குருவாக போற்றி பூஜித்து வந்தவர் தான் இந்த திருக்கோவிலூர் சித்தருங்க. இவர் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கம்பட்டியில் வசித்து வந்திருக்காருங்க. இவர் 1 அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செஞ்சு பூஜித்து வந்ததாக கூறப்படுதுங்க. நாளடைவில் வழிபாடின்றி போன இந்த ஆலயத்திற்கு சில நூற்றாண்டுகளுக்கு பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் இங்கே அருள் பாலிச்சிருக்கிறாரு. வலது கையில் அபாய முத்திரையும் இடது கையில் வேலேந்தியும் காட்சி இங்கே ரொம்ப சிறப்பான காட்சிகளை அவர் தந்திருக்கிறாருங்க. நாளடைவில் ஆலயத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுர சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாவளியை சேர்ந்த கந்தமாறன் என்ற மிரசுதாரர் மீண்டும் பூஜைகள் நடைபெற செய்திருக்கிறார். இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் இருக்குதுங்க. கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடியே காவல் தெய்வமான சங்கிலி கருப்புசாமி கம்பீரமாக வீற்றிருக்கிறத நீங்கள் அங்கே கண்கூடாக பார்க்க முடியுங்க. 15 அடி உயரம் கொண்ட இந்த சிலை ரொம்ப மிக பிரம்மாண்டமான சிலையாக கருதப்படுதுங்க. இது கல்லில் செய்யப்பட்டதாகவும் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இது போல் முன் மண்டபத்தில் செல்வ விநாயகர் அர்த்த மண்டபத்தில் பரிவார தெய்வமாக காலபைரவர் இங்கே அமைஞ்சிருக்கிறாருங்க. கோபுரத்துக்குள்ளேயே 36 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைஞ்சிருக்குதுங்க. சிறப்பு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருநீர் விபூதி பிரசாதமாக அங்கே வழங்கப்படுதுங்க. நறுமணம் கமலும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்குதுங்க. மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க. 18 வகையான மூலிகளை கொண்டு இங்கே விபூதி பூசப்படுதுங்க. இந்த கோயில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லிலிருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரம் என்ற ஊரில் அங்கேருந்து ஸ்ரீ ராமபுரம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் பயணித்தால் ராமலிங்கம்பட்டி போகர் நகரில் உள்ள இந்த பாதாள செம்பு முருகன் திருக்கோவிலை நீங்கள் சென்று அடையலாமுங்க. இயற்கை சூழலில் கோவில் அமைஞ்சிருக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நடிகர் நடிகைகள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அதாவது சிவகார்த்திகேயன் சார், யோகி பாபு சார், அதே மாதிரி நம்ம விஜய் டிவியில் எல்லாம் பார்ப்போம்ல, அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் நீங்கள் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கோயிலில் நீங்கள் போய் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒருத்தராவது கண்டிப்பாக அந்த திண்டுக்கல் மாவட்டம் போனீங்கன்னா இந்த ராமலிங்கம்பட்டிக்கு போய் அந்த பாதாள செம்பு முருகன் திருக்கோவில் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு முறையாவது கண்டிப்பாக தரிசனம் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நாங்கள் போனப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு அவ்வளோ அமைதியாக, உள்ளே போகும்போது ஒரு பாரமாக தான் இருந்ததுங்க. நாங்கள் வெளியே வரும்போது எங்களுக்கு அந்த பாரமே இல்லை. எல்லாமே குறைஞ்சி ஒரு நார்மலாக நாங்கள் அங்கே சுற்றி இருக்கிற சூழல், அங்கே இருக்கிற சாமி எல்லாத்தையுமே பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு மனசு பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. ரொம்பவும் அற்புதமாக இருந்ததுங்க. இதோட மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு
எல்லாமே நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி மெயினாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. கருங்காலி மாலைகளில் வந்து முருகன் பாதத்தில் வச்சு இங்கே சிறப்பு பூஜையும் பண்ணி தருவாங்கங்க. அதை வந்து கருங்காலி வேல், சந்தன வேல் ஆகியவற்றை வந்து முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வந்து இங்கே காலங்காலமாக வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்களுங்க. கருங்காலி மாலைகளை வந்து அணிவதன் மூலம் உங்களுக்கு வந்து திருமண தடை நீங்குங்க. பஞ்ச பூதங்களின் துணை உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. எதிர்மறை சக்திகள் வந்து உங்களுக்கு விலகுங்க. குழந்தை பேர் கிடைக்குங்க. செல்வம் பெருமுங்க. ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தொழில் எல்லாமே முன்னேற்றம் அதிகமாக